Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான முட்டை சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த முட்டை சாதம் செய்யிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்க கிண்டி முடிச்சிரலாம். முக்கியமா இதல வேலைன்னு பாத்தீங்கன்னா சாதத்தை வடிச்சு ஆற வைக்கிற நேரம் மட்டும் தான். அப்படி இல்லனா நமக்கு மத்தியானம் வடிச்ச சாதம் இருக்கும் இல்லையா, அந்த சாதத்துல கூட நீங்க நைட் டின்னருக்கு செய்யலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இதுக்கு நமக்கு ஸ்பெஷலா எந்த ஒரு சைடு டிஷ்ஷுமே நமக்கு தேவைப்படாது. இப்போ வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை சாதம் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அகலமான பேனில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் நறுக்கினது ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க, ரொம்ப செவக்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நல்லா கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், நல்லா நீளமாக இருக்கிற பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது ஃப்ளேவருக்காக தான், காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனெலாம் போய் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் சேர்க்க போகிற பொடின்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் ரெண்டையுமே சேர்த்து கொரகொரப்பாக பொடிச்சது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு, நல்லா பக்குவமாக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நீளமாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாமே இந்த பேனில் ஓரம் போல் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பண்ண போகிற சாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4லேருந்து 6 முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். இப்போ தீயை கொஞ்சம் அந்த ஓரம் போல் இருக்கிற பேனில் சூடு ஏற்றி நல்லா அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த மசாலாவோட பெரட்டணும். முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா அதை ஒரு மாதிரி பொடி மாஸ் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அதனால் ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறமா கலந்து விட சொல்கிறேன். இப்போ அடுப்பு தீயை மிதமாக வச்சு நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா சாதம், நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கொஞ்சமாக உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு நான் சேர்த்துருக்குறேன். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம வீட்டு சாப்பாட்டு சாத அரிசி கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்துட்டு அடுப்பு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வரும். கம்மியாக வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுட்டேன். நல்லா உதிரியான சூப்பரான நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துட்டு கலந்துட்டு உடனே சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்லாம் உங்களுக்கு தேவையே படாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த முட்டை சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.